சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக செயற்குழு கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு முதல் செயற்குழு கூட்டம் என்ற தகவலானது வெளியானது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செயற்குழு கூட்டமாக பார்க்கப்படுகிறது? மேலும் இதில் ஏதேனும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறதா? எந்தெந்த அதிமுக முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டத்துல செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 375 பேர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அனைவரும் பங்கெடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம் என்பதன் காரணமாக பல்வேறு விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான காரணங்களை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில விலக்கி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில கட்சியினுடைய செயல் திட்டங்களை எவ்வாறாக அமைக்க வேண்டும், மேலும் வியூகங்களை அமைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதற்கு ஒரு முக்கியத்துவம் என்பது பெறுகிறது. உள்ளே செல்போன்கள் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழ் கொண்டு வருபவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பலர் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னதாக வந்தபோது ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி அதன் பிறகாக தற்போது அந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உட்கட்சி பூசல் எதுவுமே இல்லாமல் நிர்வாகிகளை அரவணைத்து செல்வது எப்படி, அதே போல் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து தேர்தலை சந்திப்பது எப்படி, தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வது எப்படி என்பது உள்ளிட்டவையெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 15 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. விரைவில் அந்த 15 தீர்மானங்கள் குறித்தான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.